Hi guys, welcome to Pure Masala Tasty. இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா சூப்பரான மட்டன் மசாலாவும் ரசப்பொடியும் தாங்க பார்க்க போறோம். இதோட டேஸ்ட் கண்டிப்பா யூனிக்கா இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது நான் பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்த என்னோட மசாலா பொடி டேஸ்ட் கண்டிப்பா இதோட டேஸ்ட் தனித்துவமா தான் இருக்கும். நீங்க கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இது எப்படி பண்றது அப்படின்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. முதல்ல உங்களுக்கு மட்டன் மசாலாவோட ரா மெட்டீரியல்ஸோட அளவை சொல்லிடுறேங்க. கொத்தமல்லி 500 கிராம், வரமிளகாய் 200 கிராம், சீரகம் 100 கிராம், மிளகு 50 கிராம், சோம்பு 175 கிராம், பட்டை 50 கிராம், கிராம்பு 25 கிராம், கசகசா 50 கிராம், ஏலக்காய் 18 கிராம், அன்னாசிப்பூ 35 கிராம், சுக்கு 25 கிராம், ட்ரை ஜிஞ்சர் 25 கிராம், அரிசி 50 கிராம். இதெல்லாம் ஆட் பண்ணி தாங்க ஒரு சூப்பரான மட்டன் மசாலாவை நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும். உங்கள்கிட்ட இன்னொரு ஹாப்பியான நியூஸை நான் சொல்லணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாளாக என்கிட்ட மாவு வாங்க வந்தவங்க சரி மாவு விற்கிறாங்க மசால் பொடி வாங்கலாமே அப்படின்னு வந்து தான் மசால் பொடி வாங்குவாங்க. தனியாக மசால் பொடிக்குன்னு இது வரைக்கும் வந்ததில்லை. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக நம்மக்கிட்ட மசால் பொடிக்குன்னு மட்டுமே எனக்கு யாருன்னு தெரியாதவங்க கூட நிறைய என்கிட்ட வந்து மசால் பொடி வாங்குறாங்க. உண்மையிலேயே அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீலாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக மட்டன் மசாலாவை நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக ரசப்பொடி தாங்க பண்ண போகிறோம். வாங்க ரசப்பொடி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரசப்பொடி கம்மியாக தான் அரைக்கிறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நான் அரைக்கிற கொத்தமல்லி இன்றைக்கி எனக்கு மளிகை கடையில் கிடைக்கல. எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பழுப்பு நிற கொத்தமல்லி தான் வாங்குவேன். இன்றைக்கி கொஞ்சம் பிரைட்டாக இருந்தது. அது டேஸ்ட்டுக்கு அவ்வளோவா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் சரி இப்போது கொஞ்சமாக வாங்கி ட்ரை பண்ணலாமேன்ட்டு கொஞ்சமாக இந்த ரசப்பொடியை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரசப்பொடியோட ரா மெட்டீரியல்ஸை சொல்லிடுறேன். கொத்தமல்லி 250 கிராம், வரமிளகாய் 50 கிராம், சீரகம் 500 கிராம், மிளகு 250 கிராம், கடலப்பருப்பு 100 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், கொள்ளு 100 கிராம், பூண்டு 100 கிராம், பெருங்காயம் 50 கிராம், வெந்தயம் 50 கிராம். இதெல்லாம் செஞ்சு தாங்க இந்த ரசப்பொடி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். என்னுடைய மசாலா பொடிகள்லேயே நான் அதிக எஃபெக்ட் போடாமல் செஞ்ச ஒரே மசாலா பொடினா அது ரசப்பொடி தாங்க. கண்டிப்பாக அதோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த மசாலா பொடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யூனிக்கான டேஸ்ட்டாக தான் இருக்கும். தேங்க்யூ. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வித்தியாசமான மசாலா பொடிகளை நம்மளுடைய சேனலில் பார்க்க முடியும். தேங்க்யூ.